வணக்கம். லவ் வித் லா சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல லானா என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சட்டத்தின் வகைகள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லா. லாவை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். லாவை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று நேஷ்னல் லா, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லா. நேஷ்னல் லானா உள்நாட்டு சட்டம், இன்டர்நேஷ்னல் லானா நாட்டிடை சட்டம். நேஷ்னல் லாவை நம்ம ஸ்டேட் லா ஆர் முனிசிபல் லா அப்படின்னு சொல்லலாம். இப்போது நேஷ்னல் லானா என்ன, உள்நாட்டு சட்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நேஷ்னல் லா அப்ளைட் வித்தின் அ ஸ்டேட். ஒரு அரசின் இறையாண்மை அதிகாரம் செல்லக்கூடிய நிலப்பகுதியின் எல்லைக்குள் பொருந்தக்கூடிய சட்டங்கள் அனைத்தையும் பரந்த பொருளில் உள்நாட்டு சட்டம் என்று அழைப்பர். ஒரு நாட்டின் எல்லைக்குள் இறையாண்மை பெற்ற அரசால் இயற்றப்பட்டு அதன் நீதிமன்றங்களால் அந்த எல்லைக்குள் செயல்படுத்தப்படும் சட்டங்கள் தான் உள்நாட்டு சட்டமாகும். அடுத்ததா இன்டர்நேஷ்னல் லா, நாட்டிடை சட்டம். இன்டர்நேஷ்னல் லா மீன்ஸ் rules acknowledged by general body of civilized independent states to be binding upon them in their mutual relations. நாட்டிடை சட்டம் என்பது வெவ்வேறு நாடுகளின் இறையாண்மை அரசுகளுக்கு இடையிலும் வெவ்வேறு நாட்டு குடிமக்களுக்கு இடையிலுமான உறவு குறித்த சட்டமாகும். பொதுவாக நாட்டிடை சட்டம் என்பது உலகில் உள்ள நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட வழக்காறுகள்னா கஸ்டம், இது நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். சர்வதேச ஒப்பந்தங்கள், சர்வதேச நெறிமுறைகள் மற்றும் இயற்கை நீதி கோட்பாடுகளின் தொகுப்பே நாட்டிடை சட்டமாகும். நேஷ்னல் லா இன்டர்நேஷ்னல் லானா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நேஷ்னல் லாவை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நேஷ்னல் லாவை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் பப்ளிக் லா அண்ட் அதர் ஒன் இஸ் பிரைவேட் லா. பப்ளிக் லானா தமிழில் பொது சட்டம், பிரைவேட் லானா தனி சட்டம். இப்போ பப்ளிக் லானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். It determines and regulations the organization and functioning of state and relation of state with its subjects. ஒரு அரசியல் சமுதாயத்தின் இயக்கத்திற்காக அடிப்படையான அரசமைப்பு, நிர்வாகவியல், குற்றவியல், நீதி போன்றவை தொடர்பான சட்டங்கள். இதுதான் பப்ளிக் லா, பொது சட்டம்னு சொல்லுவாங்க. அனைத்து பகுதி குடிமக்களுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய சட்டங்கள் பொது சட்டங்கள் எனப்படும். அடுத்ததா தனி சட்டம், பிரைவேட் லா. It regulates and governs the relations of citizens with one another. குடிமக்கள் அனைவருக்கும் பொதுவான பொது சட்டங்களிலிருந்து மாறுபட்டு தனி நபர்கள் அல்லது தனி நபர்களின் குழுக்களை பாதிக்கும் சட்டங்கள் தனி சட்டம் எனப்படும். தனி சட்டங்களும் அனைவருக்கும் பொதுவான சட்டம்தான். ஆனால் அவை அரசுக்கும் தனி நபர்களுக்கும் இடையிலான உறவை ஒழுங்குபடுத்தும் பொது சட்டத்திலிருந்து மாறுபட்டு தனி நபர்களுக்கு இடையிலான உறவை ஒழுங்குபடுத்துகின்றன. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தனி நபர்களுக்கிடையிலான ஒப்பந்தங்கள், காப்பீடு, சரக்கு போக்குவரத்து, தனிப்பட்ட உடற்காயங்கள் மற்றும் உரிமை தீங்குகளுக்கான இழப்பீடுகள், முகமை, ஒப்படைவு, சரக்குகளின் விற்பனை. இங்க சரக்குகள்னா கூட்ஸ்னு அர்த்தம். கூட்ஸ்னா பொருட்களின் விற்பனை, இசைத்தீர்வு, மாற்றுமுறை ஆவணங்கள், சொத்துரிமை மாற்றம் மற்றும் இவை போன்ற தனிநபர்களுக்கிடையிலான உறவுகள் சார்ந்த சட்டங்கள் அனைத்தும் தனி சட்டங்கள் எனப்படும். அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பப்ளிக் லா. பப்ளிக் லாவை 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் லா அண்ட் செகண்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, தேர்ட் ஒன் இஸ் கிரிமினல் லா. கான்ஸ்டிடியூஷனல் லானா அரசமைப்பு சட்டம்னு அர்த்தம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா நிர்வாகவியல் சட்டம். கிரிமினல் லானா குற்றவியல் சட்டம். கான்ஸ்டிடியூஷனல் லானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் லா இஸ் சுப்பீரியர் டு ஆர்டினரி லா ஆஃப் லேண்ட். இட் டிட்டர்மைன்ஸ் த நேச்சர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு நாட்டில் அரசு நிர்வாக அமைப்பு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றி கூறும் சட்டமே அரசமைப்பு சட்டம். அடுத்ததா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா நிர்வாகவியல் சட்டம். Administrative law deals with structure, powers, functions of organization of administration. ஒரு அரசு நிர்வாகத்துறையின் நிர்வாகம் தொடர்பான சட்டம் மற்றும் விதிகளின் தொகுப்பே நிர்வாகவியல் சட்டம் எனப்படும். அடுத்தபடியாக கிரிமினல் லா.
கிரிமினல் லானா குற்றவியல் சட்டம், குற்றமும் தண்டனையும் பற்றிய சட்டப்பகுதி. It is a part of law deals with crimes and punishment. It defines the offense and prescribes punishment for them. It is necessary for maintenance of law and order and peace in a state. பப்ளிக் லாவோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரைவேட் லாவோட கிளாஸிஃபிகேஷன்ஸ். ப்ரைவேட் லாவை 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லா ஆஃப் பர்சன். லா ஆஃப் பர்சன்னா நபர்கள் பற்றிய சட்டம். அடுத்தது லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி. லா ஆஃப் ப்ராப்பர்ட்டினா சொத்துக்கள் பற்றிய சட்டம். தேர்டாக இருக்கிறது லா ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ். லா ஆஃப் ஆப்ளிகேஷன்னா கடப்பாடுகள் பற்றிய சட்டம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கடமை, ஒப்புக்கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை, இது எல்லாமே லா ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். லாஸ்ட்டாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் லாஸ், நாடுகளுக்கிடையே உள்ள சட்ட முரண்பாடு. ஒரு பொருள் பற்றி ஒரு நாட்டு சட்டம் மற்றொரு நாட்டு சட்டத்தோடு முரண்படுதல், இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் லாஸ். லா ஆஃப் ப்ராப்பர்ட்டினா சொத்துக்கள் பற்றிய சட்டம்னு நான் சொன்னேன். லா ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ஃபர்தராக 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல இருக்கிறது கான்ட்ராக்ட்ஸ். கான்ட்ராக்ட்ஸ்னா ஒப்பந்தங்கள், சட்டப்படி செயல்படுத்துவதற்குரிய ஓர் உடன்பாடு. An agreement enforceable by law is contract. It is defined in Section 2 Clause H of Indian Contract Act 1872. இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 கான்ட்ராக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு செக்ஷன் 2 Clause Hல அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா குவாசி கான்ட்ராக்ட்ஸ். குவாசி கான்ட்ராக்ட்ஸ்னா ஒப்பந்த போல்வுகள். குவாசி கான்ட்ராக்ட் இஸ் சிமிலர் டு கான்ட்ராக்ட். அடுத்ததா டாட்ஸ். டாட்ஸ்னா தீங்குகள் அல்லது உரிமை தீங்கு. இத்தீங்கிற்கு தீர்வழியாக அறுதியிடப்படாத இழப்பீட்டை தீங்கிழைக்கப்பட்டவர் பெறலாம். Torts is an actionable civil wrong and the way of remedy is unliquidated damages. Law of propertyல contracts, quasi contracts and tort இதோட மீனிங் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் டாட் லா பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதோட முழுமையான விளக்கங்கள் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா குவாசி கான்ட்ராக்ட்ஸ் பற்றி புரியணும்னா கான்ட்ராக்ட் பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் குவாசி கான்ட்ராக்ட்ஸ் பற்றின தெளிவு இருக்கும். லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்நேஷ்னல் லாவோட கிளாஸிஃபிகேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் லாவை 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் அதர் ஒன் இஸ் ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் லா. பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லானாலும் இன்டர்நேஷ்னல் லானாலும் சேம் மீனிங் தான். ஆல்ரெடி நான் இன்டர்நேஷ்னல் லா பற்றி சொல்லியிருந்தேன். வெவ்வேறு நாடுகளின் இறையாண்மை அரசுகளுக்கு இடையிலும் வெவ்வேறு நாட்டு குடிமக்களுக்கு இடையிலுமான உறவு குறித்த சட்டமாகும். இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நேஷன்ஸ். இரு நாடுகளுக்கிடையில் இருக்கும் உறவு, இதுதான் பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா. அடுத்ததான் பிரைவேட் இன்டர்நேஷ்னல் லா. தனி நபர்களுக்கிடையேயான ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் இல்லை விவாதம் எழுந்தால், ஏதேனும் ஒரு வழக்கு நேர இருந்தால் எந்த நாட்டோட அதிகாரம் செல்லும், எந்த நாட்டில் வழக்கு நடத்தப்படும், அது மட்டும் இல்லாமல் எந்த நாட்டின் சட்டம் பொருந்தும், இதை பற்றி சொல்கிறது தான் பிரைவேட் இன்டர்நேஷ்னல் லா. If there is any dispute and agreements between individuals or business, which jurisdiction will hear the case or which jurisdiction the law applies to the case. This is called private international law. இன்னைக்கு லாவோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்துருக்கோம். லாவை 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று நேஷ்னல் லா, தமிழில் உள்நாட்டு சட்டம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் லா, நாட்டிடை சட்டம். நேஷ்னல் லாவை 2 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று பப்ளிக் லா, பொது சட்டம். அடுத்தது ப்ரைவேட் லா, தனி சட்டம். பப்ளிக் லாவை ஃபர்தராக 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. முதலாவது இருக்கிறது கான்ஸ்டிடியூஷனல் லா, அரசமைப்பு சட்டம். இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, நிர்வாகவியல் சட்டம். மூன்றாவது கிரிமினல் லா, குற்றவியல் சட்டம். அடுத்ததான் ப்ரைவேட் லா, தனி சட்டம். ப்ரைவேட் லாவை 4 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. முதலாவதாக இருக்கிறது லா ஆஃப் பர்சன், நபர்கள் பற்றிய சட்டம். இரண்டாவது லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் பற்றிய சட்டம். மூன்றாவது லா ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ், கடப்பாடுகள் பற்றிய சட்டம்.
4வது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் லாஸ், நாடுகளுக்கிடையே உள்ள சட்ட முரண்பாடு. லா ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ஃபர்தராக 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கான்ட்ராக்ட்ஸ், ஒப்பந்தங்கள். செகண்ட் ஒன் குவாசி கான்ட்ராக்ட்ஸ், ஒப்பந்த போல்வுகள். தேர்ட் ஒன் டாட், தீங்குகள் அல்லது உரிமை தீங்குகள். லாஸ்ட்டாக நம்ம இன்டர்நேஷ்னல் லாவோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் லானா நாட்டுடைய சட்டம். இதை 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் லா. தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். டு நோ யோர் law, keep watching Love with Law. Thank you.